ஜெஃப்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை அரசு ஊழியர்கள் தொடர்பில் கடுமையாகும் சட்டம். யாழில் சோகம், 3 வாகனங்கள் மோதுண்டு விபத்து. இலங்கையில் நிகழ்நிலை மற்றும் வெளிநாட்டு விசா தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. இலங்கை வந்த வெளிநாட்டு சுற்றுலா பெண்ணிற்கு நிகழ்ந்த சோகம். பிலிப்பைன்ஸில் நிலநடுக்கம். அரசு அதிகாரிகள் பணி நேரத்தில் தனிப்பட்ட சமூக வலைதள கணக்கு அல்லது வேறு எந்த கணக்கை பயன்படுத்தி அரசியல் கட்சி அல்லது வேட்பாளரை ஊக்குவிக்கும் அல்லது பாரபட்சம் காட்டுவது போன்ற பிரச்சாரம் செய்வது கடுமையான குற்றமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வாறானவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அல்லது 1 லட்சம் ரூபாய் குறையாத அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்னநாயக்க தெரிவித்துள்ளார். மேலும் அரசியல் உரிமைகளை இழந்த அரசு அதிகாரிக்கும் கூட இந்த நடைமுறை பொருந்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு அரசியல் கட்சி வேட்பாளரை விளம்பரப்படுத்த அல்லது பாரபட்சம் காட்டுவதற்கு ஒருவரின் தனிப்பட்ட சமூக ஊடக கணக்கு அல்லது வேறு ஏதேனும் கணக்கை பயன்படுத்துதல் மற்றும் ஏதேனும் விளம்பரம் அல்லது அறிக்கையை வெளியிடுவதும் அதே குற்றத்தின் கீழ் கருதப்படுவதாக தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு ஊழியர்கள் மட்டுமன்றி இந்த சுற்றறிக்கை அனைத்து அரசு நிறுவனங்கள் மற்றும் சட்டப்பூர்வ கூட்டுத்தாபன ஊழியர்களுக்கும் பொருந்தும். எதிர்வரும் செப்டம்பர் 21 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசு மற்றும் அரையரச ஊழியர் கட்சிகள் அல்லது தனிநபர்களை ஊக்குவித்தல் அல்லது பாரபட்சம் காட்டுவதை தடுப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஏனையின் வீதியில் முந்திச் செல்ல முயன்ற ஹயஸ் வாகனத்தால் 3 வாகனங்கள் மோதுண்டு விபத்திற்குள்ளானது. குறித்த விபத்து இன்று காலை 7:45 மணியளவில் சாவகச்சேரி நுணாவில் பகுதியில் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சாவகச்சேரியில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பேருந்து ஹயஸ் வாகனம் டிப்பர் என்பன முறையே தொடர்ச்சியாக பயணித்துள்ளது. ஒரு கட்டத்தில் ஹயஸ் வாகன சாரதி பேருந்தை முந்திச் செல்ல முற்பட்ட போது எதிரே வந்த வாகனத்தால் சடுதியாக ஹயஸ்வானை திருப்ப முற்பட்ட போது பேருந்து பின்பகுதியுடன் ஹயஸ் வாகனம் மோதியது. ஹயஸ் வாகனத்திற்கு பின்னால் வந்த டிப்பரும் ஹயஸ் வாகனத்தின் பின்பகுதியில் மோதி விபத்திற்குள்ளானது. குறித்த விபத்து காரணமாக ஹயஸ் வாகனம் பலத்த சேதமடைந்ததுடன் பேருந்தின் பின்பகுதி, டிப்பரின் முன்பகுதி என்பன சிறிதளவில் சேதமடைந்துள்ளது. விபத்தின் போது ஒருவருக்கும் உயிர் சேதம் ஏற்படாத நிலையில் ஹயஸ் வாகனத்தின் சாரதி காயமடைந்தார். சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நிகழ்நிலை மற்றும் வெளிநாட்டு விசா நடவடிக்கைகள் தொடர்பாக அனுமதி வழங்கிய அமைச்சரவை முடிவை இடைநிறுத்தி உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த இடைக்கால உத்தரவானது நேற்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மனுக்கள் மீது இறுதி தீர்ப்பு வரும் வரை இந்த உத்தரவு நடைமுறையில் இருக்கும் எனவும் அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் இருந்த தற்போதைய நிலையை தொடருமாறு அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் மேலும் உத்தரவிட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களை கொள்வனவு செய்வதில் அதிகாரிகளால் நடைமுறை மீறல்கள் மற்றும் பொதுமக்களின் நம்பிக்கையை துஷ்பிரயோகம் செய்தமைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட பல அடிப்படை உரிமை மீறல் மனுக்களுக்கு அமைய உச்சநீதிமன்ற நீதியரசர்களான பிரித்திவத்மன் சூரசேன, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அசல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய 3 நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளனர். இதன்போது இலங்கைக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விசா வழங்குவதற்கான அங்கீகார முறை ஆதரவிற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், அமைச்சின் செயலாளர் பியானி குணதிலக, அமைச்சரவை மற்றும் பலர் பிரதிவாதிகளாக மனுதாரர்களாக குறிப்பிடுகின்றனர். நாடாளுமன்றத்தின் பொது நிதிக்குழுவின் உறுப்பினர்கள் MA சுமந்திரன், PC ரவூப் ஹக்கீம் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் முன்னிலையாகி வாய்மூலம் சமர்ப்பித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர்
அசோக அபேசிங்கவுக்காக உபுல் ஜெயசூரிய மற்றும் சித்தார சம்பத் விஜயவர்த்தன முன்னிலையாகி இருந்தனர். கலாநிதி ஹொரான் பெத்தியகொட மற்றும் சந்திரா ஜெயவர்த்தனவுக்காக ருஷான் சேனா ரத்னாவுடன் சஞ்சீவ ஜெயவர்த்தன, PC சிரேஷ்ட சட்டத்தரணி சுரேன் ஞானராஜ், இலங்கை உள்வரும் சுற்றுலா செயற்பாட்டாளர்களின் சங்கம் மற்றும் பல மனுதாரர்கள் சார்பாக முன்னிலையானார். டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஸ்ரீலங்கா சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி சேனானி தயாரத்ன முன்னிலையானார். விஸ்வடி லிவேரா தென்னகோனுடன் கில்ஷி டயஸ் விக்ரமசிங்க, சட்டத்தரணி SM திசாநாயக்க, சட்டமா அதிபர் சார்பில் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் விவேகா ஸ்ரீவர்த்தன முன்னிலையானமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்ள லிட்டில் ஸ்ரீ பாதாவுக்கு சென்ற பிரித்தானியாவை சேர்ந்த இளம்பெண் ஒருவர் மலையிலிருந்து தவறி விழுந்து காயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. விபத்தில் படுகாயமடைந்த பிரித்தானிய பெண் சுற்றுலா போலீசார் மற்றும் ஒரு குழுவின் உதவியுடன் பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எல்லப்பசறை வீதியில் அமைந்துள்ள லிட்டில் ஸ்ரீ பாதாவுக்கு தரிசிப்பதற்காக நேற்று முன்தினம் பயணித்த 33 வயதினையுடைய பிரித்தானிய பெண் ஒருவரே இவ்வாறு மலையிலிருந்து தவறி விழுந்துள்ளார். குறித்த அனர்த்தத்தில் அவரது வலது கால் காயமடைந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸில் இன்று சனிக்கிழமை 6.7 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜெர்மன் புவி அறிவியல் மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸ் மிண்டானோ தீவின் கிழக்கு கரையில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் கடலில் பூமிக்கடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலை கொண்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளது. 6.8 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் பதிவாகியுள்ள நிலையில் சுனாமி ஏற்படும் அபாயம் இல்லை என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதால் சேதம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் நிலநடுக்கத்திற்கு பிந்திய நில அதிர்வுகள் ஏற்படக்கூடும் என பிலிப்பைன்ஸ் நிலநடுக்க ஆய்வு நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதேவேளை பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடலின் ரிங் ஆஃப் ஃபயர் எனும் பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு எரிமலை வெடிப்பு மற்றும் நிலநடுக்கங்கள் அடிக்கடி ஏற்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை www.todayjefna.com என்ற மது இணையதளத்தில் பார்வையிடலாம்.